வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ரிசிப்ட் கான்செப்ட். ரிசிப்ட்னா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, நம்மக்கிட்ட கஸ்டமர்ஸ் வந்து கடன் வாங்கிட்டு போயிருப்பாங்க. அதாவது நம்மக்கிட்ட சரக்கு வாங்குறவங்க கடன் வாங்கிட்டு போயிருப்பாங்க. அந்த அமௌண்ட்டை திருப்பி தருவாங்க. அந்த திருப்பி தர்றதை என்ட்ரி போடுறது தான் ரிசிப்ட். ஓகே. ஸோ நான் ஏற்கனவே இதுக்கு முந்தைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். என்னென்னா பேமெண்ட்னா என்ன, பேமெண்ட்டுங்கிறது நம்ம சில சப்ளையர்கிட்ட கடன் வாங்கியிருப்போம், அந்த அமௌண்ட்டை திருப்பி தர்ற என்ட்ரியை போடுறது தான் பேமெண்ட். ஸோ அது அப்படியே ஆப்போசிட்டில் வரும் ரிசிப்ட்டுங்கிறது. ஸோ ரிசிப்ட்டுங்கிறது நம்மக்கிட்ட கடன் வாங்கினவங்க, ஓகேங்களா. ஸோ நம்மக்கிட்ட கடன் வாங்கினவங்க நமக்கு அமௌண்ட் திருப்பி தரும்போது அந்த என்ட்ரியை போடுற ஸ்க்ரீன் தான் ரிசிப்ட். ரிசிப்ட்னா தமிழில் ரசீது. நம்ம யார்கிட்ட இருந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம அமௌண்ட் தரும்போது அவங்க வந்து ஒரு ரிசிப்ட் போட்டு கையில் தருவாங்க. ஸோ அந்த கான்செப்ட்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ அந்த ரிசிப்ட் ஸ்க்ரீன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய என்னோடய பேமெண்ட் ஸ்க்ரீனை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ பேமெண்ட் ஸ்க்ரீனை சேவஸ் கொடுத்து ரிசிப்ட் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து அதோட நேம் மாற்றணும், ரிசிப்ட் ஃபார்ம். அதுக்கடுத்து அதோட ஹெட்டிங் மாற்றிடணும், ரிசிப்ட். ஓகே. ஸோ சேவ் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு அந்த காணாமல் போன பேமெண்ட் ஸ்க்ரீனையும் அட்டாச் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம காப்பி பேஸ்ட் ஒரு ஃபார்மை இன்னொரு ஃபார்மாக மாற்றும் போது பழைய ஃபார்ம் காணாமல் போயிடும். ஸோ அதனால் மறுபடியும் அந்த பேமெண்ட் ஸ்க்ரீனை அட்டாச் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அட்டாச் பண்ண உடனே இதுக்கு ஒரு லிங்க் ரெடி பண்ணணும். ஸோ அதாவது மெனு ஃபார்மோட அட்டாச் பண்ணணும். ஸோ இந்த ரிசிப்ட் ஃபார்மை காப்பி பண்ணிவிட்டு போய் என்னோடய மெனு ஃபார்மில் ஒரு மெனு க்ரியேட் பண்ணுறேன். எங்கே அப்படின்னா பேமெண்ட்டுக்கு அடுத்து. ஓகே. ஸோ இதில் வந்து ரிசிப்ட் அப்படின்னு சொல்லி ஒரு இது க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு பேர் வந்து ரிசிப்ட் மெனு அப்படின்னு சொல்லி பேர் வச்சுக்கிறேன். ஸோ அந்த மெனுவை கிளிக் பண்ணால் எனக்கு வந்து ரிசிப்ட் ஃபார்ம்ங்கிறது ஓப்பன் ஆகணும். ஸோ இப்போ நான் வந்து பேமெண்ட் ஃபார்மை காப்பி பண்ணதுனால பேமெண்ட் ஃபார்ம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ரிசிப்ட் ஃபார்ம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பேமெண்ட் ஃபார்ம் கரெக்டாக எனக்கு ஒர்க் ஆகிட்டுருக்கு. அதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணதுனால ரிசிப்ட் ஃபார்மும் அதே மாதிரி இருக்கும், ஹெட்டிங் மட்டும் மாறி இருக்கும். ஓகே. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் எனக்கு வந்து ஒரு ஃபார்மை காப்பி பண்ணி ரிசிப்ட் ஃபார்முக்கு தேவையான ஒரு ஃபார்ம் மட்டும் டம்மியாக ரெடி பண்ணிக்கிட்டேன். ஓகே. ஸோ இப்போ என்னோட ரிசிப்ட் ஃபார்மில் போய் நான் டிசைன் வியூவை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ சில நேரங்களில் உங்களுக்கு இந்த மாதிரி கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அதாவது லோட் ரிசிப்ட் ஃபார்ம் ஏதாவது ஒரு கோடிங்கில் இருக்கும்போது நீங்கள் ரிசிப்ட் ஃபார்ம் தான் நீங்கள் போக போகிறீங்க அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி டெஃபினேஷன் கொடுங்க. கரெக்டாக அது அந்த ஃபார்மில் போய் நிற்கும். நல்லா பார்த்துக்கோ. நான் இப்போ மெனு ஃபார்மில் இருக்கிறேன். மெனு ஃபார்மில் லோட் ரிசிப்ட் ஃபார்ம்னு ஒரு கோடிங் ஏதோ இடத்துல நான் எழுதியிருக்கேன். இதை நான் ரைட் கிளிக் பண்ணி டெஃபினேஷன் கொடுக்கும்போது, அதாவது ரைட் கிளிக் பண்ணி டீன்னு கொடுக்கும்போது எனக்கு வந்து அது ரிசிப்ட் ஃபார்முக்கு மாறிடுது. ஓகே. ஸோ இப்போ நான் ஆல்ட் விபி டிசைன் போனால் என்னோடய ரிசிப்ட் ஃபார்மோட டிசைன் வந்து வியூ ஆகும். ஓகே. ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன ஷார்ட்கட்ஸ். ஓகே. ஓகே. ஸோ இப்போ எனக்கு வந்து ரிசிப்ட் ஃபார்முக்கும் பேமெண்ட் ஃபார்முக்கும் பெருசாலாம் வித்தியாசம் கிடையாது. சப்ளையர் நேம்னு வர்ற இடத்துல கஸ்டமர் நேம் மட்டும் வரணும். அதேமாதிரி பேமெண்ட் டிபிக்கு பதிலாக ரிசிப்ட் டிபியில் போய் சேவ் ஆகணும். அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நான் சப்ளையர் நேம்னு வர்ற இடத்த கஸ்டமர் நேம்னு நான் மாற்ற போகிறேன். ஸோ கஸ்டமர் நேம் ஹெட்டிங் வச்சாச்சு. அதோட கோம்போ பாக்ஸோட நேம் மாற்றுறேன். அதாவது ஒரு ஆப்ஜெக்டோட நேமையும் நான் வந்து சப்ளையர் கோம்போலேருந்து கஸ்டமர் கோம்போன்னு சொல்லி நான் மாற்றுறேன். ஸோ ஆப்ஜெக்டோட நேமை மாற்றினா மறக்காமல் அப்படியே போய் கோடிங்லேயும் போய் மாற்றிடணும். ஸோ கோடிங்கில் சப்ளையர் கோம்போ எங்கே இருக்குதுங்கிறத செக் பண்ணி பார்க்குறேன். இந்த இருக்குது. ஸோ இதை ரைட் கிளிக் ஃபைண்டு கொடுத்து ரீப்ளேஸ் கொடுத்து இந்த ஃபார்மில் சப்ளையர் கோம்போன்னு சொல்லி எங்கெங்கெல்லாம் கோடிங் எழுதிருக்கணும் அதையெல்லாம் கஸ்டமர் கோம்போவாக மாற்றிக்கோ. ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. ஓகே. ஸோ ஒரு ஆப்ஜெக்டோட நேம் மாற்றும் போது ப்ராப்பராக மாற்றிக்கோங்க. ஸோ அந்த ஆப்ஜெக்டோட நேமை மாற்றினதுக்கப்புறம் மறக்காமல் கோடிங்லேயும் அடுத்த செகண்ட் மாற்றிடுங்க. ஸோ இப்போ கஸ்டமரோட நேம் கஸ்டமர் கோம்போன்னு சொல்லி வர வச்சாச்சு. அதுக்கடுத்து நான் ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எனக்கு டேட்டா ரிட்ரைவ், அதாவது இதில் எனக்கு கஸ்டமர் நேம் வரணும். அதனால் சப்ளையர் டிபிக்கு பதிலாக கஸ்டமர் டிபின்னு மாற்றினா எனக்கு அதுக்கான ஒர்க் முடிஞ்சு போயிடும். ஸோ சப்ளையர் டிபின்னு எங்கே இருக்குதுன்னு பார்க்குறேன். ஸோ சப்ளையர் டிபிங்கிறது இந்த இடத்துல நம்ம ஒரு ஏடிஓடிசி ட்ராப் பண்ணியிருப்போம். டேட்டாபேஸ் சப்ளையர் டிபிக்கான டேட்டாபேஸ் வந்து மாஸ்டர்ஸில் இருக்குது. ஸோ மாஸ்டர்ஸில் சப்ளையர் டிபிக்கு பதிலாக கஸ்டமர் டிபிங்கிறத காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து டிசைன் விண்டோவில் மாற்றுறேன். டிசைனிங் விண்டோவில் ஒரு ஆப்ஜெக்டோட நேம் மாற்றணும் அப்படின்னா கோடிங் விண்டோலையும் அதே ஆப்ஜெக்டோட நேம் வந்து மாற்றிக்கணும். ஸோ கண்ட்ரோல் எஃப் கொடுத்து சப்ளையர் டிபி. ஸோ சப்ளையர் டிபின்னு எனக்கு எங்கெங்கெல்லாம் வருதோ அதையெல்லாம் கஸ்டமர் டிபின்னு சொல்லி பேர் மாற்றிக்கிறேன். ஓகே.
ஓகே, அதுக்கு அடுத்தது எனக்கு சப்ளையர்னு சொல்லி வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். இந்த ஐடி உங்கள் கண்ணுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல சப்ளையர் அப்படின்னு சொல்லி வேறு ஏதாவது இருக்கா, ஏன்னா நம்ம சப்ளையர் எல்லாத்தையுமே கஸ்டமர் மாற்றணும், பேமெண்ட் எல்லாத்தையுமே ரிசிப்ட் மாற்றணும். இதுதான் நம்மளோட கான்செப்ட்டுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகும். அப்படிங்கிற அடுத்து சப்ளையர் ஐடி டெக்ஸ்ட் அப்படிங்கிறத, ஏன்னா இதெல்லாம் நம்ம மறைச்சி வச்சுருப்போம். ஸோ அப்படிங்கிற அதுக்கு நேம் மாற்ற விட்டோம் அப்படின்னா நாளை அப்படின்னா இந்த ஃபார்ம் எடுத்து நம்ம ரீகோட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு அது வந்து கஷ்டமாக தெரியும். ஸோ அதனால் சப்ளையர் ஐடி டெக்ஸ்ட் அப்படிங்கிறத கஸ்டமர் ஐடி டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் மாற்றிக்கிறேன். ஸோ இதை இந்த மாதிரி நான் காப்பி பேஸ்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறது எனக்கு முன்னுக்கூட்டியே தெரியும். அப்படிங்கிறனால தான் நான் வந்து மாஸ்டர்ஸ் டிசைன் பண்ணும்போது சொல்லியிருப்பேன், ஐடி அப்படின்னு சொல்லி, அதாவது பேமெண்ட் ஐடி டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி வைக்காதீங்க, அதுக்கு பதிலாக என்ட்ரி ஐடி டெக்ஸ்ட்னு யூஸ் பண்ணிக்கோங்க, அல்லது மாஸ்டர் ஐடி டெக்ஸ்ட்னு யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னது காரணமே அதுதான். ஏன்னா காப்பி பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து நம்ம மாற்ற தேவையில்லை. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நம்ம வந்து பேமெண்ட் ஐடி நம்ம க்ரியேட் பண்ணியிருந்தால் இதையே நம்ம மாற்றணும். ஓகே, நான் அதுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டேன், என்ட்ரி ஐடின்னு க்ரியேட் பண்ணிட்டேன். அப்போ ரிசிப்ட் என்ட்ரியோட ஐடி, அப்போ ஒரு பொதுவான நேம் யூஸ் பண்ணுறது காரணமே அதுதான். இந்த இடத்த பொறுத்தவரை நம்ம அப்படி யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே வந்து கஸ்டமர் நேம்னு கொடுத்தா தான் அஸ் ஏ யூசர் இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுறவருக்கு புரியும். அப்படிங்கிறனால நம்ம இதுக்கு கஸ்டமர் கோம்போன்னு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, ஸோ கஸ்டமர் ஐடி டெக்ஸ்ட்டு நான் மாற்றிட்டேன். மறக்காமல் சப்ளையர் ஐடி டெக்ஸ்ட் எங்கே வருதோ அந்த இடத்துல கஸ்டமர் ஐடி டெக்ஸ்ட்டுன்னு மாற்றணும். ஸோ சப்ளையர் ஐடி டெக்ஸ்ட்டு நல்லா பார்த்துக்கோங்க. சப்ளையர் ஐடின்னு சொல்லி டேட்டா பேஸில் ஒரு ஃபீல்டு இருக்குது, நான் மாற்ற போகிறது ஆப்ஜெக்டோட நேம் தான். ஸோ அதுக்காக தான் சப்ளையர் ஐடி டெக்ஸ்ட்டுன்னு சொல்லி நம்ம பின்னாடி ஆட் பண்ணியிருக்குது. ஓகேங்களா, இல்லைனா என்ன ஆகும், இப்போ யோசிச்சு பாருங்கள், நான் இந்த ஆப்ஜெக்ட் பேர் சப்ளையர் ஐடின்னு க்ரியேட் பண்ணியிருக்கேன், ஃபீல்ட் நேமும் சப்ளையர் ஐடின்னு க்ரியேட் பண்ணியிருந்தா இப்போ நான் கண்ட்ரோல் எஃப் கொடுத்து நான் மாற்றும் போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய சப்ளையர் ஐடி எனக்கு சேர்ந்து மாறிடும். ஓகே, ஸோ அப்படி பண்ணிடக்கூடாதுக்காக தான் நம்ம ஆப்ஜெக்ட் நேமை மட்டும் ஃபஸ்ட்டு மாற்றுறோம். அதே மாதிரி ஆப்ஜெக்ட் நேமு, அதாவது ஒரு ஸ்க்ரீனில் நீங்கள் ஆப்ஜெக்ட் நேமையும் ரீப்ளேஸ் பண்ண வேண்டியது இருக்குது, டேட்டா பேஸில் ஃபீல்ட் நேமையும் ரீப்ளேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் நேமை ரீப்ளேஸ் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நீங்கள் இந்த இடத்த பொறுத்தவரை சப்ளையர் ஐடிங்கிறது இந்த இடத்துல, அதாவது ஃபஸ்ட்டு இந்த ஃபீல்டுக்கான நேமை மாற்றினீங்க அப்படின்னா இந்த இடமும் சேர்ந்து மாறிடும். ஏன்னா இதுவும் சப்ளை ஐடியும் ஸ்டார்ட் ஆகும், இதுவும் சப்ளை ஐடியும் ஸ்டார்ட் ஆகும். அப்போ நம்ம ஒருவேளை இந்த சப்ளை ஐடி டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக வேறு ஒரு நேம் வைக்கணும் அப்படின்னு நினச்சா அது வந்து பாசிபிள் ஆகாது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு எப்போவுமே ஆப்ஜெக்ட்டுக்கு முடிச்சுட்டு தான் ரீப்ளேஸ் பண்ணும்போது, அது ஃபைனல் ரீப்ளேஸ் பண்ணும்போது ஆப்ஜெக்ட்டுக்கு முடிச்சுட்டு தான் டேட்டா பேஸோட ஃபீல்டோட நேமை மாற்றணும். ஓகே, ஸோ சப்ளை ஐடி டெக்ஸ்ட்டு கஸ்டமர் ஐடி டெக்ஸ்ட்டுன்னு மாற்றிடுறேன். ஓகே, ஸோ அதுக்கு அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எனக்கு இப்போ என்ட்ரி போடுறதுக்கு தேவையானது எல்லாமே கிடச்சிருச்சு. அப்போ அதுக்கு அடுத்தது நான் வந்து எனக்கு இந்த டேட்டா ரிட்ரைவ் பண்ணுறது கரெக்டாக தான் ரிட்ரைவ் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணுறேன். அதாவது என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, இந்த இடத்துல சப்ளையருங்கிற இதில் எனக்கு எந்த ஆப்ஜெக்ட்டுமே இல்லை, கோடிங்கில் சப்ளையருங்கிற இதில் ஆப்ஜெக்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நான் செக் பண்ணுறேன். ஸோ கோடிங்கில் எனக்கு சப்ளையர் நேம்னு ஒரு இடத்துல வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இது வந்து எங்கே கனெக்ட் ஆகிருக்கு, கஸ்டமர் டிபியோட கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ கஸ்டமர் டிபியில் நம்ம எந்த நேம் எட்டு வரணும், கஸ்டமர் நேமை எட்டு வரணும். ஸோ கஸ்டமர் நேம்ங்கிறத ஃபைண்டு கொடுத்து, இது வந்து மொத்தமாக மாற்றாதீங்க, இண்டிவிஜுவலாக மாற்றுங்க. ஏன்னா நம்ம இந்த சப்ளையர் நேமுக்கு பதிலாக கஸ்டமர் நேம்ங்கிறத மாற்றணும். ஓகே, ஆனால் சப்ளையர் நேம் கோம்போன்னு கூட நம்ம சில நேரம் கொடுத்துருக்கலாம். ஓகே, ஸோ அப்போ அதெல்லாம் மாறிடும். ஸோ அதனால் இதெல்லாம், அதாவது டேட்டா பேஸோட ஃபீல்ட் நேமை மாற்றும் போது 1 by 1 தான் மாற்றணும். சிம்பிள் கான்செப்ட். ஸோ ரீப்ளேஸ், ஸோ இது டபுள் கொட்டேஷனுக்குள்ளே இருக்குது. அப்போ இதுவும் நம்ம வந்து சப்ளையர் நேமுக்கு பதிலாக கஸ்டமர் நேம் தான் எட்டுற போது ரீப்ளேஸ். இப்போ இந்த இடத்துல என்ன வருது, ஸோ இந்த கோடிங் என்ன பண்ணுது அப்படின்னா, லிஸ்ட் வியூக்கு சப்ளையர் டிபியை கனெக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக கஸ்டமர் டிபியை கனெக்ட் பண்ணியிருக்கோம் லிஸ்ட் வியூவில் டேட்டா வர்றதுக்கு. அப்போ இந்த இடத்துல நம்ம மாற்றணும். ஓகே, ஸோ இதுக்கடுத்து சப்ளையர் நேம்ங்கிறது எங்கேயுமே இல்லை. இப்போ மறுபடியும் ஒரு கிராஸ் செக் பண்ணுறேன், சப்ளையர் அப்படின்னு சொல்லி வேறு எங்கேயாவது இருக்கா அப்படின்ட்டு. ஸோ அடுத்து சப்ளையர் ஐடிங்கிறது இருக்குது. ஸோ சப்ளையர் ஐடிக்கு பதிலாக நம்ம எனக்கு எது வேணும், கஸ்டமர் ஐடி வேணும். ஸோ அதனால் சப்ளையர் ஐடியை கஸ்டமர் ஐடின்னு மாற்றுறேன். ஓகே, ரீப்ளேஸ். ஸோ இந்த இடத்துல எனக்கு மாற்றணும், ரீப்ளேஸ். ஸோ பேமெண்ட் டிபி அப்படிங்கிறத நான் கஸ்டமர் டிபின்னு நான் மாற்ற போகிறேன் ஃப்யூச்சரில். ஏன்னா பேமெண்ட் டிபிங்கிறத நான் ரிசிப்ட் டிபின்னு மாற்றிட்டா இந்த சப்ளை ஐடியை கஸ்டமர் ஐடின்னு மாற்ற வேண்டியது இருக்கும். அதனால் இப்போவே நான் மாற்றிடுறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல எனக்கு கஸ்டமர் ஐடி. ஸோ இதெல்லாம் இன்ச் பை இன்ச்சாக செக் பண்ணி பார்த்துட்டு, அந்த லைனெல்லாம் ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மாற்றுங்க, தேவை இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு. ஸோ அதுக்கடுத்து சப்ளையர் வேறு எங்கேயும் இருக்கா, சப்ளையர் டேட்டான்னு ஒரு ஃபங்க்ஷன் கால் ஆகிட்டுருக்கு. ஸோ சப்ளையர் டேட்டாங்கிற ஃபங்க்ஷன் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெங்கெல்லாம் கஸ்டமர் டேட்டா அப்படின்னு சொல்லி நான் மாற்றிக்கிறேன். ரீப்ளேஸ், ரீப்ளேஸ், ரீப்ளேஸ். ஓகே, இதுக்கடுத்து சப்ளையர்னு வேறு எங்கேயாவது இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தா வேறு எங்கேயுமே இல்லை. அப்போ எனக்கு டேட்டா ரிட்ரைவ் பண்ணுறதுக்கான இது முடிஞ்சு போச்சு. அப்போ அதுக்கடுத்து நான் என்ன பண்ணணும், என்னோடய ஏடிஓடிசி, அதாவது என்னோடய டேபிள் வந்து நான் ரெடி பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்து டேபிள் ரெடி பண்ணுறதுக்கு டிரான்சாக்ஷன் ஸ்க்ரீன் போயிடுறேன். எதுக்காக நான் டிரான்சாக்ஷன் போகிறேன் அப்படின்னா, என்ட்ரிஸ் மெனுவில் எந்த மெனு க்ரியேட் பண்ணாலும் அது வந்து டிரான்சாக்ஷனில் தான்
டேபிள் கிரியேட் பண்ணணும். ஸோ பேமெண்ட் டிபி, ஏன்னா பேமெண்ட் ஸ்க்ரீனை காப்பி பண்ணி தான் நான் ரிசிப்ட் ஸ்க்ரீன் வச்சுருக்கேங்கனால பேமெண்ட் டிபியை காப்பி பண்ணி அப்படியே ரிசிப்ட் டிபின்னு வச்சிடுறேன். ஓகே, ஸ்ட்ரக்சர் ஒன்லி, இதுக்கான இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஒரு சுருக்கமாக சொல்லிடுறேன். ஸ்ட்ரக்சர் ஒன்லின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு டேபிளை நீங்கள் காப்பி பண்ணும்போது அதோட டிசைன் மட்டும்தான் வரும், டேட்டா உள்ள டைப் ஆகிருக்கக்கூடிய வேல்யூஸ் எதுவுமே வராது. ஸ்ட்ரக்சர் அண்ட் டேட்டான்னு கொடுத்தீங்கன்னா டேட்டாவும் வரும், ஸ்ட்ரக்சரும் வந்துடும். அப் அண்ட் எக்ஸிஸ்டிங் டேபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த டிசைனை எடுத்துக்கிடும். எக்ஸிஸ்டிங் வேறு ஏதாச்சும் ஒரு எக்ஸலில் இருந்தோ அல்லது ஆக்சஸில் இருந்தோ நீங்கள் வந்து டேட்டாவை மட்டும் மெர்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டோம், இந்த ரெண்டு தான். ஸோ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது இந்த இடத்துக்கு எனக்கு வந்து ஸ்ட்ரக்சர் ஒன்லிங்கிறது மட்டும் போதுங்கனால ஸ்ட்ரக்சர் ஒன்லியில் நான் டிசைன் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு அடுத்தது இதை ஆல்ட் கண்ட்ரோல் என்டர் கொடுக்குறேன். கண்ட்ரோல் என்டர் கொடுத்தா எனக்கு அதோட டிசைனிங் விண்டோ கிடைக்கும். ஸோ அந்த டிசைனிங் விண்டோவில் பேமெண்ட் ஐடிக்கு பதிலாக ரிசிப்ட் ஐடி அப்படின்னு சொல்லி மாற்றிடுறேன். பேமெண்ட் டேட்டுக்கு பதிலாக ரிசிப்ட் டேட்டுன்னு மாற்றிக்கிறேன். சப்ளையர் ஐடிக்கு பதிலாக கஸ்டமர் ஐடின்னு சொல்லி மாற்றிக்கிறேன். ஸோ பேமெண்ட் டைப்புக்கு பதிலாக ரிசிப்ட் டைப். ஓகே, ஸோ இப்போ எனக்கு தேவையானதெல்லாம் மாற்றியாச்சு. இப்போ நான் அடுத்த ஸ்டெப் நான் இங்கே டிசைனிங் விண்டோவில் என்ன பண்ணணும் அப்படின்னா பேமெண்ட் டிபியை ஃபஸ்ட்டு எனக்கு ரிசிப்ட் டிபியாக மாற்றணும். ஸோ பேமெண்ட் டிபியை ரிசிப்ட் டிபியாக நான் மாற்றணும். ஸோ ரிசிப்ட் டிபியாக மாற்றியாச்சு. அடுத்த செகண்ட் கோடிங்லேயும் பேமெண்ட் டிபின்னு எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கெங்கெல்லாம் ரிசிப்ட் டிபின்னு சொல்லி நான் மாற்றிக்கிறேன். ஸோ ரீப்ளேஸ் ஆல் ஏடிஓடிசி எல்லாத்தையுமே மாற்றியாச்சு. அதுக்கு அடுத்தது எனக்கு இங்கே பேமெண்ட்னு சொல்லி வேறு எதுவும் இருக்கா? ஆப்ஜெக்டில் இல்லை. அப்போ நான் பண்ண வேண்டியது கோடிங்கில் தான். ஸோ கோடிங்கில் பேமெண்ட்டுன்னு வேறு எங்கேயும் வருதா? வருது, பேமெண்ட் ஐடின்னு வருது. ஸோ பேமெண்ட் ஐடியை என்னவா மாற்றணும்? ரிசிப்ட் ஐடியாக மாற்றணும். ஸோ ரிசிப்ட் ஐடி. ஸோ இது வந்து நீங்கள் டேட்டா பேஸ்லேருந்து காப்பி பண்ணி எடுங்க. ஸோ ரீப்ளேஸ். ஸோ இந்த இடத்துல ரிசிப்ட் டிபியில் தான் நம்ம போய் சேவ் பண்ணுறோம். ஸோ இதையும் மாற்றணும். அதுக்கடுத்து ஆர்டர் பைங்கிறது எங்கே ரிசிப்ட் டிபியிலேருந்து டேட்டாவை எடுத்துகிட்டு வருது. எடுத்துகிட்டு வர்றப்ப ஆர்டர் பை பேமெண்ட் ஐடின்னு கொடுத்துருக்கோம், இந்த இடத்துலையும் மாற்றணும். அதுக்கடுத்து இது என்னது? டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணி லிஸ்ட் வியூக்கு கொண்டு வர இடம், இந்த இடத்துலையும் மாற்றணும். இது என்னதுன்னா டெலிட் பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது ரிசிப்ட் ஐடியை பேஸ் பண்ணி வர்றது. ஓகே, ஸோ இப்போ பேமெண்ட் ஐடிங்கிறது ரிசிப்ட் ஐடியாக மாறிச்சு. அதுக்கடுத்து பேமெண்ட்டுன்னு வேறு எங்கேயாவது வருதா? பேமெண்ட் டேட்டுன்னு வருது. ஸோ பேமெண்ட் டேட்டுக்கு பதிலாக நம்ம என்னவா மாற்ற போகிறோம்? ரிசிப்ட் டேட்டா மாற்ற போகிறோம். ஸோ கண்ட்ரோல் எஃப், ரீப்ளேஸ் ரிசிப்ட் டேட். ஸோ பேமெண்ட் டேட்டுன்னு எங்கெங்கெல்லாம் வருதோ மொத்தமாக ரீப்ளேஸ் ஆல் கொடுத்துடாதீங்க, ஃபீல்டு மாற்றும் போது ப்ராப்ளம் ஆயிடும். ஸோ ரீப்ளேஸ். ஓகே, இதுக்கடுத்து பேமெண்ட்டுன்னு சொல்லி வேறு எங்கேயாவது வருதா? வருது. பேமெண்ட் டைப்புங்கிறது வருது. பேமெண்ட் டைப்புங்கிறத நம்ம என்னவா மாற்ற போகிறோம்னா ரிசிப்ட் டைப்பாக மாற்ற போகிறோம். ரீப்ளேஸ், ரீப்ளேஸ். ஓகே, ஸோ இப்போ எனக்கு தேவையானது எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ எனக்கு பேமெண்ட்டுங்கிற இதில் எதுவுமே வராது அண்ட் சப்ளையருங்கிறதுல எதுவுமே வராது. ஏன்னா நம்ம பேமெண்ட் ஸ்க்ரீனை கட் பண்ணி ரிசிப்ட் ஸ்க்ரீன் வைக்கும்போது என்ன நினச்சோம்? பேமெண்ட் டிபிக்கு பதிலாக ரிசிப்ட் டிபியை கனெக்ட் பண்ண போகிறோம். சப்ளையர் ஐடி, சப்ளையர் கான்செப்ட்டுக்கு பதிலாக கஸ்டமர் கான்செப்டை, அது கஸ்டமர் கண்டென்ட்டை கனெக்ட் பண்ணிக்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ எனக்கு தேவையானது எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ ஒரு கிராஸ் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ கிராஸ் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி ரிசிப்ட் டிபியில் இங்கே ஏதாச்சும் என்ட்ரி இருக்காங்கிறதையும் செக் பண்ணிக்கிறேன். என்ட்ரி எதுவுமே இல்லை. ஏன்னா சில நேரம் நம்ம என்ன பண்ணணும்னா கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை மாற்றாமல் விட்டுருப்போம். அப்போ எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகும். ஆனால் ரிசிப்ட் டிபியில் சேவ் பண்ணுறதுக்கு பதிலாக பேமெண்ட் டிபியில் போய் சேவ் ஆகிட்டு இருக்கும். ஓகே, ஸோ அதனால் டேட்டா எதுவுமே இல்லை. இப்போ என்ட்ரி போட்டு செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ என்ட்ரிஸில் ரிசிப்ட்டுங்கிறது தான் ஓப்பன் ஆகிருக்கு. கஸ்டமர் நேம் வந்து தனராம் அமுதா. தனராம் அமுதாவும் கஸ்டமராக சப்ளையராக, ஏன்னா நம்ம இந்த இடத்துல மாற்றிருக்கோம். அதனால் கிரியேட் நியூவில் ஃபஸ்ட்டு சப்ளையரில் போய் செக் பண்ணுறேன். தனராம்ங்கிறவங்க சப்ளையர் லிஸ்ட்டில் இல்லை. அதுக்கடுத்து கிரியேட் நியூவில் கஸ்டமர் லிஸ்ட்டில் போய் செக் பண்ணுறேன். அமுதா ஃபேவரட்ஸ், தனராம் என்டர்பிரைசஸ் ரெண்டுமே கஸ்டமர் லிஸ்ட்டில் தான் இருக்காங்க. அப்போ இங்கே வந்த கஸ்டமர் நேம்ஸ் கரெக்ட். ஸோ தனராம் என்டர்பிரைசஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒரு 1500 கேஷாக கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அமௌண்ட் வர வச்சுக்கிறேன். மை ரிமார்க்ஸ் கொடுத்து சேவ்னு கொடுத்தாச்சு. சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போ பாருங்கள், நம்ம டிசைனிங் விண்டோவில் என்ன மாற்றினாலும் வெளியில் தெரியாத இந்த ஃபீல்ட் நேமை நம்ம மாற்ற விட்டோம். அதாவது லிஸ்ட் வியூவோட ஹெட்டர்ஸ். ஓகே, ஸோ அந்த இதை மாற்றிட்டு அடுத்ததை செக் பண்ணி பார்த்தலாம். ஸோ பேமெண்ட் ஸ்க்ரீனுக்கு பதிலாக ரிசிப்ட் ஸ்க்ரீனுக்கு போகிறோம். ரிசிப்ட் ஸ்க்ரீனில் சப்ளையர் ஐடி அண்டு சப்ளையர் நேமுக்கு பதிலாக கஸ்டமர் ஐடி அண்டு கஸ்டமர் நேம்னு மாற்றிடுறோம். ஓகே, ஸோ இப்போ செக் பண்ணி பார்த்தலாம். ஸோ என்ட்ரிஸில் ரிசிப்ட். ஸோ இப்போ எனக்கு கஸ்டமர் ஐடி கஸ்டமர் நேம் தான் இருக்குது. இந்த சர்ச் ஆப்ஷனில் மாற்ற தேவையில்லை, நம்ம காலம் எதையுமே நம்ம மாற்றலை. ஓகே, ஸோ அதுக்கடுத்து அமுதா ஃபேவரட்ஸ் ஒரு 6000 செக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு சேவ் மோடு கரெக்டாக இருக்குது. அடுத்து எனக்கு எடிட்டபிள் மோடு கரெக்டாக இருக்கா? எடிட்டபிள் மோடும் கரெக்டாக இருக்குது. ஓகே, அதுக்கடுத்து எனக்கு டெலிட் கரெக்ட் ஆகுதா? டெலிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி, டெலிட்டும் கரெக்ட் ஆகுது. அதுக்கடுத்து எனக்கு சர்ச் எல்லாமே ஒர்க் ஆகுதா? கண்டிப்பாக ஒர்க் ஆகுது.
ஓகே, ஸோ ஒரு சாம்பிளுக்கு ஏஎம்ஓன்னு டைப் பண்ணால் எனக்கு எந்த லைன்ஸுமே வரக்கூடாது, வரல. ஸோ ஷோ ஆல் கொடுத்துட்டு ஏஎம்யூன்னு டைப் பண்ணால் இப்போ இருக்கக்கூடிய லைன் அப்படியே இருக்கணும், அப்படியே இருக்குது. ஸோ சர்ச் எல்லாமே ஒர்க் ஆகுது. ஸோ ஒரு பேமெண்ட் ஸ்க்ரீனை ரிசிப்ட் ஸ்க்ரீனை காப்பி பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.